பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ கடந்த வீடியோவில் ஜீசஸ் கால்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய முதல் சீஷரை எப்படி அழைத்தார் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18 முதல் 19 வரை நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் 20ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை குறித்து தியானித்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு இருக்க சீஷர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மோடு இருக்க பிரசங்கம் பண்ண, பிசாசை துரத்த. ஆனால் அவருக்கு நிகராக இருக்கிற மனிதர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக சாதாரணமான மக்கள், மீன் பிடிக்கிறவர்களை, அதுக்கப்புறம் படிப்பறிவற்ற நபர்களை, அதுக்கப்புறம் சமுதாய அளவில் குறைந்த மதிப்பீட்டை உடைய நபர்களை அவர் தெரிந்து கொண்டார். அவர் சாதாரணமான மக்களை தெரிந்தெடுத்தார். எதற்காக அப்படின்னா, அசாதாரணமான காரியங்களை செய்ய. அன்று எப்படி சீஷர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவருக்கு பின்னாடி நாம் செல்வதற்காக. அவருக்கு பின் அவர்கள் சென்றார்கள். இந்த காலை நேரத்திலும் தொடர்ந்து என்ன காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் தியானிப்போம். 20ஆம் வசனத்தில், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ சீஷர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் உங்களை மீன் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு 19ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிதான் என்ன பண்றாரு, அழைப்பை கொடுக்கிறார். அதுதான் அவங்களுடைய காலிங். அப்போ மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எதை விட்டாங்க அப்படின்னா, வலைகளை விட்டாங்க. அவங்க எதை பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அதை என்ன பண்ணாங்க, விட்டுட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்தாங்க. இந்த காலை நேரத்துல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அப்படிதான் அழைக்கிறார். உடனே என்ன ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அழைக்கிறார், இல்ல நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். 2வது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நாம் சில காரியங்களை விட வேண்டியது அவசியம். அன்றைக்கு சீஷர்களுடைய கரத்தில் இருந்தது என்ன அப்படின்னா, வலைகள். அப்போ அந்த வலையை விட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவங்க போனாங்க. இன்னைக்கு நம்ம எதை பிடிச்சிட்டே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்ப்போம். we can't serve 2 masters. 2 எஜமான்களுக்கு நம்மளால ஒருபோதும் ஊழியம் செய்ய முடியாது. வேதத்துல இன்னொரு வசனம் இருக்குல்ல, அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நோக்கம் அல்லது அவருடைய சிலுவை என்ன அப்படின்னா, டு கேரி த கிராஸ். அவருடைய நோக்கமே அந்த சிலுவையை சுமப்பதுதான். அதனால சிலுவைனாலே பாடு, மரணம், பிரச்சனை அது அல்ல. ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். there's a purpose behind everyone's life. ஸோ அந்த சிலுவையை நாம் என்ன பண்ண வேண்டும், சுமக்க வேண்டும். அதே போல நம்ம எதை பிடிச்சிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ட்ரை பண்றோம். அது பணமாக இருக்கலாம், அது கெரியர், தொழிலாக இருக்கலாம், உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம், இன்னும் சொல்லணும் அப்படின்னா இர்ரேஷனல் பிலீஃப்ஸ், பகுத்தறிவற்ற ஒரு சில நம்பிக்கைகளாக இருக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் இந்த காரியத்தையும் பிடிச்சிருக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடியும் நான் போக ட்ரை பண்றேன் அப்படின்னா அது கூடாத ஒரு காரியம். எதையெல்லாம் விட்டு விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால நீங்களும் நானும் வர வேண்டும். அப்போ பணம் முக்கியம் இல்லையா, உறவு முக்கியம் இல்லையா, வேலை முக்கியம் இல்லையா அப்படின்னா எல்லாமே முக்கியம். ஆனா எதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம், இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வருவேன் அப்படின்னா அவருடைய சீஷனாக நம்மளால இருக்க முடியாது. இதை எல்லாமே கீழே இறக்கி வச்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அழைப்பிற்கு, அவருடைய சத்தத்திற்கு முதல் உரிமை நாம் கொடுத்து அவருக்கு பின் செல்லும் போது அவருடைய சீஷராக நம்மளால மாற முடியும். பகுத்தறிவற்ற சில நம்பிக்கைகள் என்ன அப்படின்னா, இயேசு வெறும் எஜுகேட்டட் பீப்புள், நல்லா படிச்சவங்களை மட்டும்தான் அழைப்பாரு, நல்லா படிச்சவங்களை மட்டும்தான் ஊழியத்துக்கு அழைப்பாரு, அல்லது நல்லா படிச்சவங்களை மட்டும்தான் சீஷரா தெரிந்து கொள்வார் அப்படின்னு ஒரு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்டாண்டர்ட் பீப்புள், உயர்தர மக்கள், நல்ல பணம், வசதி, வாய்ப்பு இருக்கிறவங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்வார் அப்படின்னு ஒரு சிலர் நம்புறாங்க.
சமுதாய அளவுல நல்ல சோசியலி ஹை வேல்யூட் பீப்புள், நல்ல அவங்களுக்கு மதிப்பு இருக்கு, அப்படிப்பட்ட மக்களை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்குள்ள தெரிந்து கொள்வார் அப்படின்னு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த 3 விதமான பகுத்தறிவற்ற தன்மைகள் அல்லது நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் அதை இன்னைக்கு என்ன பண்ணிருங்க, எராடிகேட் பண்ணிருங்க. அது போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் என்ன பண்ணல, அப்படி அழைக்கவே இல்லை. ஏன்னா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவர் தமக்கு நிகர என்ன பண்ணல, சீஷர்களை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக மீன் பிடிக்கிறவர்களை அவர் தெரிந்து கொண்டார். அவங்க, நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்னேன், மீன் பிடிக்கிறவங்க PhD முடிச்சிருப்பாங்க? கண்டிப்பா இல்லை. அப்போ படிப்பறிவு ஒரு மேட்டரே கிடையாது. அவர்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்க சோசியலி லோவா தான் கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. சமுதாய அளவுல குறைந்த மதிப்பீடு தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க கூட தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா டிராவல் பண்ணார். அப்போ இந்த காலை நேரத்துல நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்ம எதை பிடிச்சிட்டே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போக ட்ரை பண்றோம், அந்த காரியத்தை விட்டு முதலாவது அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய நீதிக்கு இடம் கொடுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பகுத்தறிவற்ற நம்பிக்கைகள், இது உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா அதை இன்னைக்கே எராடிகேட் பண்ணிருங்க, அதை முற்றிலும் அழித்து போட்டு விடுங்கள். அது மெய் அல்ல, அது ஒரு பொய். தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிங்கள். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். உங்களுடைய கரத்துல என்ன வளம் இருக்குதோ அதை விட்டு விடுங்கள். அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அது உங்களுடைய கெரியராக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். அதை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் செல்லுங்கள். அவருடைய சீஷராக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.